சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது என்னமோ தெரியலடா, இவளை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங். அது மட்டும் இல்லடா, அவளோட நேர்மை, தைரியம், வெளிப்படையா பேசுற விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மட்டும் என் கூட என் லைஃப்ல இருந்தான்னா நிச்சயமா நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன்னு என் உள் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. ஆக மொத்தத்தில் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு உன்னோட இன்னர் கான்சியஸ் சொல்லுது. அப்போ தாராளமாக ப்ரொசீட் பண்ணு. ஆனால் மச்சி, என் டவுட் என்னென்னா, இதுக்கு உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, தனக்கு வரப்போகிற மருமக பெரிய பணக்காரியாக இருக்கணுங்கிறக்காக தான் எத்தனை நாளாக மாற்றி பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ பார்த்துருக்கிற பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லை, பெருசாக வசதியும் இல்லை, சம்பளமும் சுமார் தான். ஆனால் அந்த சம்பளத்தையும் அவங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க தான். அதனால தான் அம்மா கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். புரோக்கர்கிட்ட கூட அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணை பற்றின உண்மையெல்லாம் மறைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், இது பிரச்சனையில் போய் முடியும்டா. இதை பாரு மச்சி, கல்யாண விஷயத்தில் சீனியர் உனக்கு நான் சொல்கிறத கேளு. இந்த போய் பித்தலாட்டம் இதெல்லாம் வேணாம். நேரம் உங்கள் அம்மா கிட்ட போ. இதை பாருமா, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணை பற்றின எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிடு. இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்லு, அவ்வளோதான். என்னடா யோசிக்கிற? யோசிடா, நல்லா யோசி. எது யோசிக்கிறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிரு. அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்ச டூ லேட் மச்சி. டைட்டானிக் கப்பல் நடுக்கடலாம் மாட்டிக்கிட்ட மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, மறந்தே போயிட்டேன். என்னாச்சு? என் பொண்டாட்டி குக்கர் ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னா மறந்தே போயிட்டேன். இவன் கொடுக்குற டார்ச்சரில் நான் என்னைக்கு ரிப்பேர் ஆக போகிறேன்னு தெரியலையே. இந்த மாசத்திலேயே ஒரு முகூர்த்த நாள் இருக்கு, அடுத்த மாசமும் ஒரு முகூர்த்த நாள் இருக்கு. 2 நாள் ஏதாவது ஒரு நாள்ல முடிச்சிட வேண்டியதுதான். என்னப்பா முரளி, என்ன சொல்றான் உன் ஃப்ரெண்டு? ஒன்றும் இல்லை, சும்மா மொட்டை மடையில் அப்படியே காற்று வாங்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். என்னடா? ஆமா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உன் பொண்டாட்டி போனே பண்ணலையா? ஐயோ, ஏமா நீங்களும் அவ பற்றி ஞாபகப்படுத்துறீங்க? சரி, நான் கிளம்புறேன். இல்லடா, சாப்பிட்டு போடா. ஐயோ அம்மா, நீங்கள் சமைச்சது நான் சாப்பிட்டு போனா அப்புறம் நான் சமைச்சது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் பொண்டாட்டி எங்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி நான் பஞ்சர் பண்ணிடுவோம். அதனால அவ சமைச்சதே நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன வரமா? வரமச்சி. பாத்தியாடா செல்வம், பொண்டாட்டின்னு வந்துட்டா எல்லாரும் எப்படி பயந்து போயிருக்காங்கன்னு. அப்படிதான் இருக்கணும், அப்பதான் எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கும். அப்புறம் நீ பொண்ணு பார்த்துட்டு வந்த விஷயத்த கேட்டு என்ன சொன்னான் உன் ஃப்ரெண்டு? அப்படியே பொறாமையில பொறிஞ்சிருப்பானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. வெளியில அப்படிதான்டா சிரிச்சு பேசுவானுங்க. பொண்ணுக்கு சொந்தமா 1.5 கோடி ரூபாய் மதிப்புல வீடு இருக்கு, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா யாருக்கா இருந்தாலும் பொறாம வரத்தானே செய்யும். வரட்டும் வரட்டும், என் பிள்ளைக்கு ஆண்டவன் கல்யாணத்தை தள்ளி வச்சாலும் நல்ல இடமா தான் பார்த்து கொடுத்துருக்கான். ஏமா, உனக்கு பொண்ணை உண்மையிலே பிடிச்சிருக்குல்ல? இது என்னடா கேள்வி? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்னப்பா, இப்படி ஒரு பொண்ணுக்காகத்தானே நம்ம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அம்மா, நான் உன்னை கேட்பேன், உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே மறைக்காம சொல்றியா? கேளுப்பா. இல்ல, அந்த பொண்ணுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறா, கொஞ்சம் வசதியும் இருக்கு. இதெல்லாம் தான் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுக்கு காரணமா? நீ ஏன்டா இப்படி கேக்குற? இல்லம்மா, நீ சொல்ல, உனக்கு ஏன் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு? பொண்ணு உனக்கு ஏத்த நல்ல பொண்ணு, பார்க்க லட்சணமா இருக்கா, உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கும். அம்மா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ லட்சணமான பொண்ணெல்லாம் பார்த்துருக்குமே, அவங்களெல்லாம் உனக்கு பிடிக்கலையே? டேய், அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொந்த வீடோ இல்ல இவ்வளவு சம்பாத்தியமோ இல்லையேடா. ஓ, அப்போ உனக்கு அவங்களோட வசதி, வாய்ப்பு, பணம் இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கா? ஏமா, ஒருவேளை அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்ல, வேலையோ சுமாரான வேலை தான்னா நீ என்னம்மா சொல்லியிருப்ப? இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, நான் சும்மா ஒரு பேச்சுக்காக தான் கேட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு சொந்தமா ஒரு வீடு எல்லாம் இல்ல, சம்பளம் கூட 50,000 ரூபாய் இல்லாம அதோட கம்மி தான் வச்சுக்கோங்க.
மொத்தத்துல இந்த கல்யாணத்துக்காக பொய்யே சொல்லியிருக்காங்கன்னு வையேன். அப்ப கூட நீ அந்த பொண்ணை ஓகே சொல்லிருப்பியா? டேய், முதல்ல உன் வாயை கழுவுடா. கல்யாணத்துக்காக பொய் சொல்ற குடும்பமா இல்லையான்னு அவங்க முகத்தை பார்த்தா தெரியாது? பணக்கார கடை அவங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் எழுதி ஒட்டி இருக்கு. அவங்கள போய் ஏன் ஏமாத்துறாங்க அது இதுன்னு சொல்ற? அதெல்லாம் எதுவும் இருக்காது. அது லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச வீடு. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த மகாலட்சுமியே வந்த மாதிரி.